ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பெரட்டல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வீட்ல எதுவும் காய்கறி இல்லாத டைம்ல கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாணல்ல தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகுலயே நம்ம உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சமா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப பாருங்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்ப இது கூட பழுத்த தக்காளிய ஒரு 3 தக்காளிய குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியா இருந்தா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தா ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சேர்த்துறப்போ சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். அதுக்காக தான். 3 தக்காளிய கட் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. ஒரு சின்ன தக்காளியா, ஒரு தக்காளி நம்ம மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கடைசியா நம்ம சேர்த்துக்கலாங்க, குழம்பு கெட்டியாகிறதுக்காக. இப்ப தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி இன்னும் சீக்கிரமா நமக்கு வதங்கிரும். இன்னும் குட்டி குட்டி பீஸா கட் பண்ண முடிஞ்சா கூட நீங்க தக்காளி சீக்கிரமா கட் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் சீக்கிரமா இல்லன்றனால குயிக்கா செய்யணும்னா இந்த மாரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சீக்கிரமாவும் செஞ்சிடலாம். தக்காளி எல்லாம் நல்லாவே கொழைய வெந்துருச்சு பாருங்க. இது கூட கறி மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் தண்ணி சேர்த்தாம, தக்காளி வெங்காயத்தோட நல்லா அந்த மாரி எண்ணெயிலேயே ஃபர்ஸ்ட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்ப பாருங்க மசாலா, தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, சோயாபீன்ஸ் எல்லாம் நல்லா சுடுதண்ணில போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மசாலா எல்லாம் இதோட நல்லா ஒட்டி வரணும், கலந்து வரணும். நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட விட்டுறலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா குழம்பு வேணும் அப்படின்னா, ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு, நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா, நமக்கு அந்த சாறெல்லாம் சோயாபீன்ஸ்ல நல்லா இறங்கிரும். மசாலா எல்லாம் ஃபுல்லா இறங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் நல்லாருக்கும். அப்படி வேண்டாம், தண்ணி வேண்டாம் அப்படின்னா, நீங்க தண்ணி சேர்த்தாம, அந்த மசாலாவோடயே நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாரி பெரட்டிட்டே இருந்தோம்னா, சுடு சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்து செய்றோம். இது ஒரு டேஸ்ட்டால இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல எதுவும் காய்கறி இல்லாத டைம்ல இந்த மாரி செஞ்சு குடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்பயும் நம்ம ஒரே மாரி சாம்பார், தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்புன்னு செஞ்சு குடுக்கறத விட்டுட்டு, இந்த மாரி கொஞ்சம் மாத்தி செஞ்சு குடுத்தோம்னா, அவிங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாரி சாப்பிடுறதுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. கண்டிப்பா செஞ்சு குடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. எப்பயும் செய்ற மாரி தான். கொஞ்சம் மாத்தி செய்றப்போ அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாரி ஒரு தக்காளி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அந்த தக்காளி பேஸ்ட்ட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு தண்ணி மாரி இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகறதுக்காக நம்ம தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தக்காளி பேஸ்ட்ட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும்.
இந்த குழம்பு வந்து சாப்பாடு, தோசை, சப்பாத்தி, இட்லிக்குன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நல்லா கம கமன்னு மணத்தோட சூப்பரா நமக்கு இந்த குழம்பு தயாராகிடுச்சு பாருங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். கடகடன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க நல்லா செஞ்சிடலாம். இப்ப இந்த மசாலா எல்லாமே நல்லா இதோட இறங்குற மாரி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, நல்லா கம கமன்னு மணத்தோட சூப்பரா இருக்கு. உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா கூட குறைய இருந்தா பார்த்து நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு உப்பு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் தண்ணி மாரி இருந்தது இல்லைங்களா? நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. கண்டிப்பா இத உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணி நல்லா சுண்ட வச்சுட்டு, நல்லா ஃப்ரை மாரி வச்சு கூட சாப்பிடலாம். இல்ல நமக்கு குழம்பா வேணும் அப்டின்னா, நீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க கூட ஆஃப் பண்ணிரலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சு குழம்பு சூப்பரா நமக்கு தயாராயிருச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா, சூப்பரா ஒரு குழம்பு செய்யணும்னா, கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப தான் புதுசா பார்க்குறீங்க அப்டின்னா, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கடைசியா மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா, சூப்பரான குழம்பு தயாருங்க. இது சுடு சாதத்தோட வச்சு சுட சுட சாப்பிட்றப்போ அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இப்ப பாருங்க எவ்ளோ அருமையா இருக்கு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.